எக்கச்சக்க ஐபிஎல் நியூஸ் திடீர்னு வந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் முன்னாடியே சொல்லிடுறோம், எந்த நியூஸுமே கன்ஃபர்ம்டு இல்ல. திடீர்னு ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஷப் பண்ட் டு சிஎஸ்கே ரொம்ப 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 அன்லைக்லி. ஆர்சிபி கேப்டன்சிக்கு பாக்குறாங்க அப்படின்னு ரோஹித்தோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கவே முடியாது. லெட்ஸ் பி ஹானஸ்ட். சோ ஆர்சிபி கேஎல் ராகுல் டு ஆர்சிபி ஒரு நல்ல ஃபிட். ஹார்திகா தான் பண்ணிருக்காரு. லெட்ஸ் பி ஹானஸ்ட். அவர் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ஏன் மும்பை இந்தியன்ஸ் வந்தாருன்னா, ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் கேப்டன் பண்ணதே ரீசன் பிகாஸ் ரோஹித்துக்கு அடுத்து அவர் தான் இந்தியா கேப்டனா இருப்பாருன்னு நினைச்சு பண்ணாங்களோ என்னமோ, அது தப்பு கணக்காயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவார் அப்படின்னா தோனி இந்த சீசன் விளையாடலன்னு அர்த்தமா? விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், குட். பிரேதம், இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா, எக்கச்சக்க ஐபிஎல் நியூஸ் திடீர்னு வந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் முன்னாடியே சொல்லிடுறோம், எந்த நியூஸுமே கன்ஃபர்ம்டு இல்ல. பட் இந்த மாதிரி முடிவுகள்லாம் நடந்ததுன்னா இதோட விளைவுகள் என்ன, அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரேதம், ஃபர்ஸ்ட் நான் வந்து மஞ்சள் சட்டை போட்டிருக்கேன், அதனால மஞ்சள்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். திடீர்னு ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அப்கோர்ஸ் இது வந்து ஒரு ரூமர் தான். இது ஏன் வந்து இந்த பேச்சு அடிப்படுதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, என்னோட இது என்னன்னா, ஒன்னு ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், ஒரு கேப்டன், நெக்ஸ்ட் பிக் திங் ப்ராப்ளி செம டேலண்டட் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு நல்ல நண்பர், அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு மகேந்திர சிங் தோனியோட அவருக்கு இருந்திருக்கு. நிறைய இவங்க ரெண்டு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாலிடே எல்லாம் தோனியோட வீட்டுல வந்து முசோரியில தான் போய் இவரெல்லாம் இருந்திருக்காரு. ஹாலிடே எல்லாம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு கால் நடந்ததுன்னா, இன்னும் தெரியல, ரூமர் ஒரு கால் நடந்ததுன்னா இது நல்லதா? எப்படி as a viewer நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐபிஎல் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த 2 months தான் ஐபிஎல் பத்தி பேசுவோம். இப்போ த்ரூ அவுட் த இயர் வருஷம் முழுக்க அந்த ஐபிஎல் நியூஸ் வருது. ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் இங்கே நவம்பரோ டிசம்பரோ, அந்த டேட் கூட ஒன்னும் அறிவிக்கல. அண்ட் பிசிசிஐ வந்து 3 ரிட்டன்ஷனா 4 ரிட்டன்ஷனா, ரைட் டு மேட்ச் எவ்வளவு, எதை பத்தியும் பேசல. ஆனா இந்த மாதிரி வதந்திகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐபிஎல் வந்து ஹாட் டாபிக்னால த்ரூ அவுட் தி இயர் நம்ம ஐபிஎல் நியூஸ் இருக்கு. இந்தியா ஆடுறாங்களோ இல்லையோ, இந்த ரிஷப் பண்ட் நியூஸ் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் ரூமர். நானும் படிச்சேன் அதை பத்தி. அண்ட் சிஎஸ்கே எது டிசைட் பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா நிறுத்தி தான் பண்ணுவாங்க. எடுத்தோமா கவுத்தோமான்னு பண்ற பிரான்ச்சைஸ் கிடையாது. நீங்க விளையாடுறீங்க சிஎஸ்கேக்கு, உங்களுக்கு தெரியும் அவங்க வே ஆஃப் ஆபரேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டேபிள். எதுக்குமே பதட்டப்பட மாட்டாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு கேப்டனா பண்ணாங்கன்னா அது டெஃபினட்டா ஒரு லாங் டேர்ம் வியூவோட தான் செஞ்சிருப்பாங்க. 4 years 6 years 8 years அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஷப் பண்ட் டு சிஎஸ்கே ரொம்ப 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 அன்லைக்லி. என்னதான் ரிலேஷன்ஷிப் தோனி இருந்தாலும் வந்தார்னா, ஒரு கால் வந்தார்னா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பேசுறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ வந்தார்னா ஒரு 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 கான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் தோனி அண்ட் ருத்ராஜ் இவங்க வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் கேப்டன்சியா இருக்கலாம். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்தார்னா he will probably look at captaincy இல்லையா? வந்தார்னா ஒரு கேப்டனா தான் வருவார். இல்லைன்னா அவருக்கு he doesn't have a many good reason to come. Otherwise ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு பிரான்ச்சைசி, ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைசி, ஒரு சூப்பர் பிரான்ச்சைசி, ப்ராப்ளி இல்ல, டெஃபினட்டா பெஸ்ட் பிரான்ச்சைசி இன் ஐபிஎல். ஸோ அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு டெஃபினட்டா அது ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரோ அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நல்ல பட்டிங் யங்ஸ்டர் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் வளர்ற ஒரு கிரிக்கெட்டர். இது வந்து ஒரு ப்ரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கான் என்னன்னா, பழைய கேப்டன் இது வளர முடியாது. அது ஒரு டெஃபினட்டா கான் இல்லையா? டெஃபினட்டா அது ஒண்ணு. ஏன்னா ஆல்ரெடி அவர் கேப்டனா இருந்திருக்காரு, அதை விட்டு வர முடியாது. இப்ப நீங்க ஹார்திக் கேஸ் எடுத்தீங்களா, குஜராத்ல அவர் கேப்டனா இருந்தாரு. சும்மா மும்பைக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, கேப்டன்சி விட முடியாது, சோ கேப்டன் ஆக்கி விட்டாங்க. எவ்வளவு கன்ஃபியூஷன் வந்தது. அந்த கன்ஃபியூஷன்லாம் ஒரு லெசனா இருக்கும், ஒரு பாடமா இருக்கும். இப்போ ரிஷபை கூட்டிட்டு வந்தா அவரை கேப்டனா போட்டா ருத்ராஜ் நீங்க ஒரு சீசன்ல பண்ண மாட்டாங்க. அது ஒரு டெஃபினெட்லி கான். இன்னொன்னு என்னன்னா, ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவார் அப்படின்னா தோனி இந்த சீசன் விளையாடலன்னு அர்த்தமா? அது வேற இருக்கு. அது ஒரு பெரிய கான், டவுட்டே இல்ல. பட் பிரேதம், இந்த ஐபிஎல் பொறுத்த மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த கேப்டன்சி பதவி அது இருக்குல்ல, கேப்டன்சி பதவின்றது பெரிய ஒரு சர்ச்சைகளா போயிட்டு இருக்கு. பிரேதம், இந்தியன் டீம்ல விளையாடுற பிளேயர் ஐபிஎல் விளையாடும் போது they want to be captain. நீ கேப்டன்சி கொடுக்கறா வேற டீம் போயிடுறேன். அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸ்டேயிங் ஆன் த டாபிக், ரோஹித் சர்மா பத்தி நம்ம பேசியே ஆகணும். இது வந்து என்னதான் வதந்தி, இன்னும் ஃபுல் நியூஸ் வரலனாலும்
நம்ம மோரார்லெஸ் ஒரு மாதிரி கன்ஃபார்ம்டு சில சோர்சஸ் சொல்லியிருக்காங்க தட் ரோஹித் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வர மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் அவர் வந்து அவரை சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்றதான ஒரு உண்மை. அவருக்கு சரியா இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல. திடீர்னு ஹார்திகை கூப்பிட்டு எங்க 5 டைம் சாம்பியன் அவரு, 5 டைம் சாம்பியன், ரொம்ப ப்ராபப்ளி த ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன்ஸ் ஆஃப்டர் மகேந்திர சிங் தோனி. T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப அம்பானி வெட்டிங்ல அவங்க வந்து கண்ணீர் விட்டு பயங்கரமா வந்து அவங்களுக்கு செலிப்ரேட் எல்லாம் பண்ணாங்க இந்தியன் டீம். ஆனா எப்போ பண்ணமோ பேக் பண்ணமோ அந்த பிளேயரை பேக் பண்ணல. ஹார்திக் எங்கேருந்தோ தூக்கின்னு வந்து இவரை வந்து கேப்டன்சில இருந்து நீக்கி இதை பண்ண விதம் சரியில்லை. சோ ரோஹித் நம்ம எதிர்பார்க்கலாம் வெளி டீம் போவார் அப்படின்னு. அது டெஃபினட்டா அது ஒரு பாசிபிலிட்டி. ரிஷப் பந்த் நான் எவ்வளவு நிச்சயமா இல்லைன்னு, ரோஹித் வெளில போறது கன்ஃபார்ம்டு. ஏன்னா மூணு மூணு ரிட்டன்ஷன் 4 ரிட்டன்ஷன் தானே. ரோஹித்தை ப்ராப்ளி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு ரோஹித்துக்கு 37 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 3 இயர்ஸுக்கு ரிட்டன்ஷன் வரும்போது நீங்க ஒரு யங்ஸ்டரை பேக் பண்ணுங்க. ஒரு ஸ்கையா இருக்கட்டும், ஹார்திகா இருக்கட்டும், ஒரு பும்ரா இருக்கட்டும், அந்த 3 ரிட்டன்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. ஸோ அதை பண்ணுவாங்க. அண்ட் நிறைய நிறைய பிரான்ச்சைசிஸுக்கு கேப்டன் தேவை. பஞ்சாப் கிங்ஸுக்கு தேவை. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் கிளியரா அந்த ஓனரே ஒரு KL ராகுல் நிறைய பிரச்சனை ஆச்சு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன். ஸோ லக்னோவுக்கு ஒரு கேப்டன் தேவை. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கறேன். ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல் T20s இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒருவேளை ஐபிஎல் ஆடுவாரான்னு கூட நமக்கு தெரியாது. அவர் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வெறும் ODIs அண்ட் வேர்ல்ட் கப் டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறேன்னு ஒரு முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம், எனக்கு தெரியாது. சும்மா அதையும் சொல்றேன். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இனிமே அவர் T20 ஆடி என்ன ப்ரூவ் பண்ணும்? வேர்ல்ட் கப்பே ஜெயிச்சிட்டாரு. ஐபிஎல் எதுக்கு அந்த 2 மாசம் அந்த சூடுல ஆடணும்? பாடியை ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு ODIs டெஸ்ட் மேட்சஸ் WTC இருக்கு. பிளஸ் ஒரு இன்னும் இங்கிலாண்டோட பெரிய சீரீஸ் வருது அடுத்த அடுத்த சம்மர். அதுக்கு பாடியை ப்ரிசர்வ் பண்ணலாம் சொல்றேன். நிறைய பண்ணிட்டாருங்க. அதாங்க நிறைய ரீசன். பண்ணிட்டாருங்க. ஏங்க ஏங்க இது ஒரு பெரிய ரீசன்ங்க. ஏங்க எவ்வளவுதான் யாருதான் என்ன வாழ்க்கை ஃபுல்லா யாருமே வந்து ஒரு வேலை செய்யறது எதுக்குங்க? எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட லைஃப் இவ்வளவுதான். ஐபிஎல்ன்றது உங்களுக்கு தெரியும் 2 மாச வேலைங்க. அதுக்கு the amount of compensation that you get is tremendous and the brand value that you can create for the rest of the season through IPL வேற லெவல்ங்க. அது அது வந்து அதாவது ஒரு ஐபிஎல் வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிராண்டு அவர் வந்து விளையாடினாருன்னா, ஒரு கேப்டன் பண்ணாருன்னா, அப்பார்ட் ஃப்ரம் வில் பி ஃபர்ஸ்ட் 18 crores 20 crores எவ்வளவு வேணா கொடுக்கலாம். 25 கோடியே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அவருக்கு பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ் என்ன போட்டு பயங்கரமா வரும் 2 மாச வேலைக்கு. சோ அது சம்திங் தட் நாட் டு பி ஜஸ்டிஃபைட். எஸ் இந்த டீமுக்கு போவாரு அப்படின்னு போகும்போது திருப்பி நான் ஒரு குட்டையை குழப்பறேன். சிஎஸ்கேக்கு வரதுக்கு ரோஹித் சர்மா வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த 30+ பிளேயர்ஸ் டேடி ஆர்மி இதெல்லாம் சிஎஸ்கேக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கேப்டன் எஸ் ருத்ராஜ் சர்டன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா இன்னும் ஷோரா தெரியல. மேபி அடுத்த வருஷம் தோனி கூட லீட் பண்ணலாம். வேற புது கேப்டன் கூட பார்க்கலாம். எதுவுமே அன்சர்டனா இல்ல. சோ ரோஹித் ப்ராப்ளி சிஎஸ்கே வரதும் ஒரு cannot rule it out இல்ல எப்படி? இல்ல, ஐ திங்க் ருத்ராஜ் தான் நம்ம கேப்டன் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் சீசன் கேப்டன்சி நான் டெஃபினட்டா இம்ப்ரெஸ்ட் ஆகல. அவர் கேப்டன்சியோட கத்துப்பாரு. பட் ரோஹித் இங்க வரது கஷ்டம். இங்க வேகன்சி எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க. பஞ்சாப்ல வேகன்சி இருக்கு. லக்னோல டெஃபினட்டா கேப்டன்சி வேகன்சி இருக்கு. ஒருவேளை அங்க அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எங்க RCBல கூட கேப்டன்சி வேகன்சி இருக்கு. கடைசியா சொன்னீங்க பாருங்க, இதுதான் நீங்க கரெக்டா. இது வந்து ஆக்சுவலி நாட் இது அதுவும் ஒரு வதந்தி, ஸ்ட்ராங் வதந்தி போயிட்டு இருக்கு பிரேதம். RCB கேப்டன்சிக்கு பாக்குறாங்க அப்படின்னு. ரோஹித்தோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கவே முடியாது. லெட்ஸ் பி ஆனஸ்ட். கம்பல்சரியா வின் பண்ணி ரிசல்ட்ஸ காமிச்சிருக்காரு. சொல்ல முடியாது ரோஹித் RCBக்கு கேப்டனா வந்து அவங்க கப் அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறமா வேற லெவல்ல இருக்கும். பட் திஸ் இஸ் அ ரூமர் தட் RCB ஆஸ் லுக்கிங் ஃபாஃப் இல்ல வேணா எங்களுக்கு கேப்டன்சி பாக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூமர் பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹித் வந்தா சூப்பரா இருக்கும். இன்னொரு பேர் அடிப்படுது RCB கேப்டன்சிக்கு பிரேதம், KL ராகுல். KL ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை விட்டு மூவ் பண்றாரு. அவர் ஒரு லோக்கல் பாய் எங்களுக்கு வேணும், லோக்கல் கனெக்ட் வேணும். KL ராகுல RCB திருப்பி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. தட் நாட் பி a bad move. எனக்கு தெரிஞ்சு RCB தரப்புல இருந்து ஒரு KL ராகுல் எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு நல்ல கேப்டன், ஒரு நல்ல பர்சனும் கூட ஐ திங்க் இட் பி a good addition அப்படின்னு எனக்கு தோணுது. பர்ஃபெக்ட் ஃபிட். அது லோக்கல் பாய், ஒரு மங்களூர் பாய், ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் RCBக்கு. ஏன்னா அந்த என்ன இருந்தாலும் அந்த லோக்கல் பிளேயர் இருந்தா அந்த பிரான்ச்சைஸுக்கு ஒரு வேற லெவல் ஆஃப் கனெக்ட் இருக்கும். பத்ரி RCBக்கு இது வரைக்கும் லோக்கல் பிளேயர்ஸ் கம்மியா இருக்காங்க. ஸோ RCBக்கு KL ராகுல் நேச்சுரல் ஃபிட் தான். அந்த லக்னோல ஐ திங்க் அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போயிருக்கு. இனிமே அதை ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ KL ராகுல் டு RCB ஒரு நல்ல நல்ல ஃபிட். அண்ட் யோசிச்சு பாருங்க, DK கூட இல்ல இப்போ. அவங்களுக்கு ஒரு கீப்பரும் தேவை. ஸோ 2-in-1 ரோல், கேப்டன் பிளஸ் கீப்பர். RCB KL ராகுல் நல்ல நல்ல பாசிபிலிட்டி, டெஃபினட்டா பாசிபிலிட்டி. அண்ட் 2 பேருக்கும் அது பெனிஃபிட் தான், அதுல டவுட்டே கிடையாது. எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புமே 2 பேரு பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்ணா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஒரு மறைக்க முடியாத உண்மை. இன்னொன்னு ஒரு கடைசியா ஒரு விஷயம் அதை பத்தி பேசணும். ஏன் இது நடக்குதுன்னு தெரியல. சூரியகுமார் யாதவ் அவரும் வந்து ஒரு மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு.
தட் கோயிங் டு மூவ் அவுட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு எனக்கு இது டெஃபினட்டா ஐ திங்க் ரூமர் தான் நினைக்கிறேன். இதுக்கு ஒன்ஸ் அகைன் நம்ம சொன்னோம் பிரேத்தம், இந்த கேப்டன்சி அப்படின்றது ஒரு இஷ்யூவா இருக்குமா? ஏன்னா ஹார்திக்கே கேப்டனா போட்டிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இப்ப பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்ஸ்ல கேப்டன் பண்ண போறாரு. இஸ் பீன் நேம்டு த கேப்டன் ஆஃப் T20. ஓகே, T20ஸ்க்கு இந்தியாவுக்கு எப்பா நீதான்பா கேப்டன், ஏன்னா ஹார்திக்கோட ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பேசணும். இதர் மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் நீ வேணாம்ப்பா, சூர்யா தான் எங்க கேப்டன் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணாருன்னா ப்ராப்ளி வில் ஸ்டே. பட் ஆர்லப்பா ஹார்திக் தான் கேப்டன் இருந்தாருன்னா எனக்கு என்ன சூரியகுமார் யாதவ் மூவ் பண்ணுவாருன்னு தோணுது. அது மூவ் பண்ணாருன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ரிஷப் பண்ணிட்டு இருப்பாரான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இது இப்ப இந்த ஐபிஎல்ல வந்து ரோஹித் வந்து இந்தியா கேப்டன் ஹார்திக் அடியில ஆடினாரு. இப்ப ஸ்கை வந்து இந்தியா கேப்டன் ஹார்திக் அடியில ஆடுவாரா? பாசிபிள். அது ஐபிஎல் நீங்க கேப்டன் இந்தியா கேப்டன் டசன்ட் மீன் நீங்க பிரான்ச்சைஸுக்கும் பண்ணோன்னு. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் கேப்டன் பண்ணதே ரீசன் பிகாஸ் ரோஹித்துக்கு அடுத்து அவர் தான் இந்தியா கேப்டனா இருப்பாருன்னு நினைச்சு பண்ணாங்களோ என்னமோ, அது தப்பு கணக்காயிடுச்சு. பட் ஸ்கை மூவ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல பத்ரி. ஒரு கேப்டன்சின்றது ஒரு ஆல் கன்சியூமிங். இந்தியாவையும் கேப்டன் பண்றாரு T20ஸ்ல. 2 மாசம் வேற யாரா கேப்டன் பண்ணிட்டு நம்ம பவுண்டரியில் நிக்கிறது ஈஸின்னு ஒருவேளை விட்டுருவாரோ என்னமோ தெரியல. அதுக்குன்னு மூவ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். கேப்டன்சிக்குன்னு மூவ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்கை, பும்ரா அண்ட் பாண்டியா டெஃபினட்டா மும்பை இந்தியன்ஸ்ல இருப்பாங்கன்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங். ஓ ஓகே, அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எஸ், பொறுத்து பார்ப்போம். இட்ஸ் a personal decision. Some players they may make their move for captaincy. ஹார்திக் தான் பண்ணிருக்காரு. லெட்ஸ் பி ஆனஸ்ட். அவர் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ஏன் மும்பை இந்தியன்ஸ் வந்தாருன்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பண்ணோம் அப்படின்னு கேப்டன் அங்கேயும் பண்ணிட்டு இருந்தாரு. பட் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பண்றது வேற, குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் பண்றது வேற. மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா. சிஎஸ்கே லெட்ஸ் பி ஹானஸ்ட், அவங்க வேற லெவல் டீம்ஸ். அவங்களை கேப்டன் பண்றதுன்றது ஒரு தனி இதுதானே. டெஃபினட்டா ஒரு பெரிய பெரிய ஹை பிரேதம், அதை மறைக்க முடியாத ஒரு சி. நானும் ஒரு பிளேயரா இருந்திருக்கேன். அந்த ஒரு பெரிய டீமை நீங்க கேப்டன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களோட பிராண்ட் வேல்யூ வேற லெவல் பிரேதம். 100% அது வேற வேற லெவல் தான். இப்போ ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்திக்க ஒரு சீசன் வச்சுட்டு மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்கோர்ஸ் ஹார்திக்க கூட்டின்னு வருவாங்கன்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் என்னோட கணக்கு என்னன்னா இவங்க 3 பேரும் மும்பைல இருப்பாங்க, ஹார்திக் தான் கேப்டன் பண்ணுவாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் எப்படி போகுதுன்னு. அப்கோர்ஸ் ஆப்ஷனே இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். யா அப்கோர்ஸ் ஆப்ஷன் ரூல்ஸ் இன்னும் வரல. இன்னும் எவ்வளவு பிளேயர் ரீடைன் தெரியல, யாரு ரிலீஸ்ட் யாரு இது தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு அரசல் புரசலா பண்ற நியூஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நியூஸ்ல ஒரு 50% வந்து வேலிடா இருக்கும், ஒரு 50% வந்து சம்டைம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இருக்கும். பட் நெருப்பு இல்லாம புகைக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதோ நடந்துட்டு இருக்கு, சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு. சில டைம் வந்து இந்த பாவனா கூட காட்டுவாங்க சில பேர் பிளேயர்ஸ். இப்ப எனக்கு குடுக்கலன்னா போயிடுவேன், எனக்கு குடுக்கலன்னா அப்படி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிரியேட் பண்றது. அதுவே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கும் தெரியும், நீங்க கார்பரேட் செட்டப்ல இருந்திருக்கீங்க. இதெல்லாம் ஒரு கிரியேட் பண்றது ஒரு பாவலா தானே சம்டைம்ஸ். எல்லாமே ஒரு ஐ வாஷ்பா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கு. இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐபிஎல் ரூமர்ஸ் நான் நிறைய பாத்திருக்கேன். அந்த ஒரு 20-30% தான் உண்மையா வந்திருக்கு. பட் நம்ம பேசின 3-4 விஷயத்துல 20% வந்தா கூட ஒரு ஒரு 2 மூவ் நடக்கும் டெஃபினட்டா. யா, பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் மட்டும் மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், டேக் கேர், பாய். தேங்க்யூ பத்ரி.